ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா வெஜ் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் பொரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கூடவே பீர்க்கங்காயோட மருத்துவ குணங்கள் பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அப்புறம் எப்படி நம்ம பீர்க்கங்காயை பார்த்து வாங்கணும், சில பீர்க்கங்காய் உங்களுக்கு ரொம்பவே கசக்கும், அதை எப்படி பார்த்து நல்லதாக வாங்கணும், அதோட நம்ம இந்த சீவி போடுற பீர்க்கங்காயோட தொழில கூட நம்ம தொகையல் பண்ணி சாப்பிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். சரி, மேலும் தாமதிக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நான் ஒரு பெரிய பீர்க்கங்காயை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதோட தொலியை நம்ம சீவிக்கலாம். இதனோட தோலை நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம தனியாக தொகையல் கூட பண்ணலாம். தொகையல் நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நான் திரும்ப டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிட்டு இந்த தொலியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி போட்டு அப்புறம் வழக்கம் போல் நம்ம தேங்காயும் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் எப்போவுமே நம்ம பீர்க்கங்காய் வாங்கும் முதல்ல நம்ம கொஞ்சமாக அதை கிள்ளி பார்த்து வாயில் வச்சு பார்க்கணும். கசந்துச்சுன்னா அந்த பீர்க்கங்காயை நம்ம வாங்கக்கூடாது. ரொம்பவே கசக்கும். நம்ம என்ன தான் நம்ம சமைச்சாலும் அது கசக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி கிள்ளி பார்த்து வாங்கினா உங்களுக்கு பீர்க்கங்காய் நல்ல பீர்க்கங்காயை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது தோல் சீவியாச்சு. அடுத்து நம்ம இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நறுக்குனதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட போகிறோம். உப்பு போடுறதுனால நம்ம அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்துடும். நம்ம பொரியல் பண்ணும் போதில் உங்களுக்கு நீர்த்து இல்லாமல், அதான் சொதன்னு இல்லாமல் உங்களுக்கு நல்லா வரும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 இல்லை 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இதில் தண்ணி சேர்ந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே கீழே ஊற்றிடலாம். வெறும் காயை மட்டும் நம்ம எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. பீர்க்கங்காயில் இருக்கிற நீர் சத்தே போதும். இப்போ பீர்க்கங்காய் வெந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய், சீரகம், பூண்டு கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். தேங்காய் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சுவையான சத்தான பீர்க்கங்காய் பொரியல் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.